பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையிலுமா நம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை தெரிந்து கொண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே, அப்போ இந்த நாளில் நம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எங்கள் மத்தியில் பிரவாகிக்க செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய வல்லமை கடந்து வந்து ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே, ஆதி சபையில் ஆண்டவரே நம்முடைய நிரப்புதலுக்கு பின்பாக நம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கும் நம்முடைய வார்த்தைகள் மத்தியில் நம்முடைய நிரப்புதலும் நம்முடைய வல்லமையும் புறப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம ஒரு சப்ஜெக்டில் பார்த்து கொண்டு வருகிறோம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ஸ்பிரிட். நம்முடைய மனிதாவின் முக்கியத்துவம், நம்முடைய மனிதாவின் முக்கியத்துவமே நம்ம பார்த்து கொண்டது போல தேவன் நம்மை முக்கியப்படுத்தி இருக்கிறார், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். பூமியில் சிருஷ்டித்த எல்லா ஜீவராசிகளையும் விட ஆமென், ஈவன் அவர் தூதர்களெல்லாம் அக்கினியில் உருவாக்கினார், நம்மையோ அவருடைய சாயலில் உருவாக்கினார். அவருடைய ஓன் இமேஜ், அவருடைய ஓன் பிரீத், that is the spirit, the God spirit, breathe. நம்ம மேலே ஊதப்பட்டு, நமக்குள்ளே ஊதப்பட்டு ஜீவ சுவாசமாக ஊதி ஜீவ ஆத்மாவாக நம்மை மாற்றியிருக்கிறார். நம்ம அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். எஸ், பிரைஸ் இன்ஃபில்லிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். இந்த தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். தி ஹியூமன் ஸ்பிரிட்டில் இன்ஃபில்லிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உள்ளடக்கி ஜீவிப்பது. நம்முடைய ஆவியோடு, ஸ்பிரிட் வித் அவர் ஸ்பிரிட், நம்முடைய ஆவியோடு அவர் ஆவி இணைகிறது. ஆமென். ஆதியில் பிதாவுடைய ஆவியோடு நம்முடைய ஆவி இணைந்தது. அதில் கரப்ட், அதில் தேவன் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் கர்த்தர் வேலி அடைக்கவும் வைத்த ஆதாம் அதில் ஃபெயில். ஆமென். அந்நிய கிரியைகள் உள்ள, பிசாசு கிரியைகள் உள்ள நுழைவதற்கு ஆதாம் ஒரு காரணமாக இருந்தான். அதுக்கு பிறகு தான் அவன் வார்த்தையில் தவறினான், வார்த்தையை காத்து கொள்ளாமல் போனான். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபெயில். ஆமென். வெளியிலிருந்த அந்தகாரம் எப்படி உள்ளே நுழைஞ்சது, வெளியிலிருந்த அந்தகார கிரியைகள் எப்படி உள்ளே நுழைஞ்சு. இன்றைக்கி அப்படி தான் சபையில். ஆமென். சபையில் ரட்சிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தாவிக்குள்ளே நம்முடைய ஆவியில் பிறந்து மறுபிறப்படைந்து காட்சியின் அனுபவமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். திஸ் இஸ் த சைன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்துட்டாலே நம்ம அந்த நாள் முதல் கொண்டு ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஆதாமுக்கு நடந்தது போல் நமக்கும் எந்த வேளையில் நடக்கும். எல்லா காவலோடும் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தை காத்து கொள்ளாவிட்டால் ஆதாமுக்கு எப்படி நடந்ததோ அப்படி தான் நமக்கு நடக்கும். ஆமென். எல்லா காவலோடு கூட கர்த்தர் நீதிமொழிகள் 4 சொல்கிறார்ல, எல்லா காவலோடு கூட காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று ஆல்சோ த லிவிங் ஃபவுண்டைன், த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். பரிசுத்தாவியாகிய ஊற்று நமக்குள்ளிருந்து புறப்படும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். இது நீங்கள் கிருபையின் நாட்களில், இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் வந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு பெந்தகோஸ்தே நாட்களில் நம்ம அதைத்தான் நம்ம தொடர்ந்து 2 வாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். எஸ், அதில் நம்ம முதல்ல பார்த்தது ஃபில்ஸ் பிலீவர்ஸ். எஸ், ஃபில்ஸ் பிலீவர்ஸ். அப்போஸ்தலர் 2:4 ஆமென், ஆவியானவர் ஒவ்வொருவரையும் என்ன செய்தாராம், நம்முடைய பரிசுத்த அக்கினி, அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. இந்த வரம் தான் ஹோலி ஸ்பிரிட்னுடைய கிஃப்ட். முதல்ல அந்த ஃபில்ஸ்லே நமக்கு ஒரு கிஃப்ட். ஆமென். வரங்கள், கிஃப்ட், த ஹெவன் கிஃப்ட். ஆமென். பாஷைகளை, பரலோக பாஷைகளை. ஆகவே தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, இந்த பாஷைகளில் நீங்கள் அதிகமாக பேசணும். ஆமென். அதுதான் இந்த சபையில் நிறைய குறை. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்ஃபினிட்டாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஸ்பிரிச்சுவலில் ஒரு பூரணம் இல்லாமல், ஒரு வளர்ச்சி இல்லாமல், கொஞ்சம் வளர்றது, கொஞ்சம் அப்படியே பேக் ஆகிறது, அப்படி வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த கிஃப்ட். உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், ரட்சிப்பு ஒரு கிஃப்ட்டு, அது த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். நல்லா கவனிக்கணும். அதே போல் த பரலோக பாஷை, தூதர்கள் பாஷை, அந்நிய பாஷை என்பது அது பரிசுத்த ஆவியானுடைய கிஃப்ட், த ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென்.
ஹல்லேலூயா. பரலோகத்தின் மகத்துவங்களை பேசுகிறது, பரலோகத்தின் காரியங்களை பேசுகிறது. எல்லாரும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை விளங்கிக் கொள்வார்கள். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆமென். இந்த இன்ஃபில்லிங் யார் யாருக்குள்ளாம் இருக்கோ அவங்கெல்லாம் அதை புரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்குது, இவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். ரெண்டாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே பரலோக அன்பு, தேவ அன்பு, pours out God's love in the heart. பரலோக அன்பு, ஆமென். இப்படிப்பட்ட உங்களிடத்துல தான் பரலோக அன்பாக இருக்கும், பிரியமாக இருக்கும். பாருங்கள், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஏன்? born again. ஆமென். இயேசு மறுபடியும் பிறக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் பிறக்க ஒப்பு கொடுத்த உடனே பாருங்கள், ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்கினார். நம்ம மேலே எப்படி இன்ஃபில்லிங், அதே போல் இயேசு மேலே கர்த்தர் இறங்கினார். சேம். ஆமென். அவரை கர்த்தர் பரலோக அன்பினாலே நிரப்பினார், வல்லமையினாலே நிரப்பினார். பிரைஸ் காட். அப்போ அதே போல தான் நம்மையும் கர்த்தர் கடந்த வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். இந்த நாட்களில் விசுவாசிகளை பரிசுத்தத்திலே நடக்க வைக்கும் அனுபவம், விசுவாசிகளை பரிசுத்தத்தில் நடக்க வைக்கும் அனுபவம். enabling believers to walk in holiness. enabling means நடக்க வைப்பது. enable, amen, yes, enabling believers to walk in holiness. இது ரொம்ப முக்கியம். அப்போது நிரப்பப்படுறது முக்கியம். அடுத்தது என்னது? பரலோக அன்பில், ஆமென், நாம் நிரப்பப்படுவது முக்கியம். பரலோக பாஷையில், பரலோக வரத்தில், இந்த கிஃப்டில் நிரப்பப்படுவது ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த தேவனுடைய அன்பில் நம்ம நிரப்பப்படுவது முக்கியம். பிதாவின் அன்பு கொஞ்ச காலம் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தது. மீண்டும் பரலோக அன்பு த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். விசுவாசத்தினால். இது ரோமர் 5 நீங்கள் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். யாராலே? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில், எந்த தேவன்? பிதாவினிடத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை. இது யாரால? த்ரூ ஹோலி ஸ்பிரிட். தேவ மகிமை அடைவோம். அவரை போல, இயேசுவை போல மகிமை இயேசுவை போல அந்த மகிமையின் சாயலில் நம்மை உருவாக்குகிறதுக்கு தான் இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இந்த கிஃப்ட் ஆஃப் லவ். ஆமென். இந்த ஹெவன் லவ், பரலோக அன்பு, பரலோகத்தில் இருக்கிறத போல ஒரு அன்பு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத போல ஒரு அன்பு, ஒரு பூரணப்பட்ட அன்பு, ஒரு தேவ அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரலோக அன்பு, நேசிக்கிற அன்பு, ஆமென், யாரையும் நேசிக்கிற அன்பு, சேம் லைக் ஜீசஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு நாமம் மகிமைப்படும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். நீங்கள் இயேசுவையும் பரிசுத்த ஆவியும் பிரிச்சுலாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். இயேசு சொன்னார் யோவான் 16:13, அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், இயேசுனுடையதிலிருந்து. எப்படி இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்து, இயேசு எப்படி பிதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, இயேசு எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இந்த பூமியில் வெளிப்பட்டு அப்படியே பரலோகத்தின் காரியத்தை வெளிப்படுத்தினாரோ, அப்படியே தான் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். யார்? பரிசுத்த ஆவியானவர். யாரை மகிமைப்படுத்துவார்? பிதாவை மகிமைப்படுத்துவார், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். இன்றைக்கு அதே கிருபை நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்மளும் இன்றைக்கி அதைத்தான் செய்கிறோம். ஆமென். நம்மளும் அவர் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் மூலமாக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் மகிமைப்படுத்துகிறோம். சேம் ஜீசஸ். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னா, அதில் நடக்கக்கூடிய காரியம். ஸ்தோத்திரம். எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டார், தென் ஹி லெட் பை ஹோலி ஸ்பிரிட், நடத்தப்பட்டார். மத்தேயு 4:1, லூக்கா 4:1 பாருங்கள். ஆமென். நடத்தப்பட்டார், நிரப்பப்பட்டார், நடத்தப்படுகிறார், நடத்தப்படணும். நம்ம ஆவியானவரால் நடத்தப்படணும். ஸ்தோத்திரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். எஸ், விசுவாசிகள் பரிசுத்தத்தில் நடக்க வைக்கும் அனுபவம். ஆமென். எஸ், enabling believers to walk in holiness.
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எங்கே இருந்து இது ஆரம்பிக்குது? 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்கள் வரை வாசி. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், நல்ல கவனிங்க, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. நீங்க கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்துட்டாலே, கிறிஸ்து இயேசுனா அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள், ஆமென், ஹல்லேலூயா, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் இயேசு ரட்சிப்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடக்கிறது பரிசுத்த ஆவி மூலமாக. ரொம்ப சாதாரணமாக ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் நம்ம அதில் நடக்கலாம், கண்டம்னேஷன் இல்லாமல் நடக்கலாம். நம்ம ஆவியில் ஒரு நாளும் ஒரு கண்டம்னேஷன் வராது. ஆமென். ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஆக்கின தீர்ப்புனா என்னது? எதுலையுமே உங்கள் ஆவி உங்களை குறை சொல்லும். தேவனோடு கூட நீங்கள் நடக்கிறவங்களாக இருந்தால் நல்லா கவனிக்கணும், உங்களை எதுலையுமே பிசாசு குறை சொல்ல முடியாது. தூங்கிட்டே இருக்கிறிய பிசாசு சொல்லும், ஆமாம், எனக்கு என்ன, நீ பரலோகம் போனால் நீ தூங்கிட்டே இருக்கிற, அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னா பிரைஸ் கார்டு. ஆவியில் நீங்கள் நடக்கிறது இல்லை. சோத்திரம். அதே ஆவியானவரே இவ்வளோ நேரம் தூங்குறிய, இவ்வளோ நேரம் அசதியாக இருக்கிறிய, இப்படியெல்லாம் இருக்கிறிய, உன் நடக்க எனக்கு பிரியமாக இல்லையே அப்படின்னு சொன்னால், அது எனக்கு புரியவே இல்லையே, விளங்கி கொள்ளவே இல்லையே, நான் சரியாக தானே இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னால் அது நடக்கிறது இல்லை. ஆமென். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாகனா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆமென். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா இந்த நேச்சர், அந்த ஸ்பிரிட் நேச்சர் புதுசாக இருக்கணும். தேவன் உன்னை இன்ஃபில்லிங்கில் கொண்டு வந்துட்டா, பாஷை பேசுகிறது மாத்திரம் அல்ல, பரலோக அன்பில் நிரப்பப்படுறது மாத்திரம் அல்ல, நடத்தப்படும். ஒரு வாட்டி அன்பில் நிரப்பிட்டு அடுத்த வாட்டி அந்த அன்பை சபையில் மட்டும் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னு இன்னொரு வேஷம் போடக்கூடாது, ரோட்டில் போனவொன்னே இன்னொரு வேஷம் போடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், இதெல்லாம் இருக்குது. நடக்கிறது எந்த இடத்துலையுமே. இயேசு வில்டர்னஸ்லேயும் நடந்தார், வனாந்தரத்திலையும் நடந்தார், தெருக்களில் நடந்தார், நன்மை செய்கிறவராய் தெருக்களிலே சுற்றி திரிந்தார். ஆமென். தாய் தகப்பன்மார்களுக்கு வீட்டுகளிலே கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையுமே இயேசு அந்த நடத்திப்புக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். ஹல்லேலூயா. சிலுவையில் மரண பரியந்தமும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். சிலுவை மரண பரியந்தமும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். பாடுகளுக்கு மத்தியில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென். நெருக்கத்துக்கு மத்தியில் உண்மை உள்ளவராக இருந்தார். பசிதாகத்துக்கு மத்தியில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். he walked with Holy Spirit. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் அவர் நடத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் நாட்களில் டோட்டல் கண்ட்ரோல் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? பிதாவுக்கிட்டேயா, இயேசு கிறிஸ்துக்கிட்டேயா? இல்லை, பரிசுத்த ஆவி நடத்தும். அதை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் நடக்க முடியும். அப்படி தான் நடக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை போல நடக்கிறேன், இயேசுவை போல நடக்க உன்னால் முடியாது. ஆமென். பிகாஸ் he only had without measure. யோவான் 3:34 படி அவருக்கு வித்தவுட் மெஷர், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவருக்குள் நடக்க முடியும். அது நீ நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் திங்கே இதுதான். மேலும் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், ரொம்ப அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், ஆமென், நீங்க நடக்கும்போது தேவனுடைய ஆவியின் பிரமாணம், the spirit law, the law of spirit, amen, the law, amen, பரலோக சட்டத்திட்டத்தின்படி கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார். அந்த பரலோக சட்டத்தின்படி நீ நடக்க ஆரம்பிச்சிட்டனா, there is the perfection in your spiritual life. யாரும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. இப்படி நடக்கணும். இப்போ டிராஃபிக்கில் பாருங்கள், நீங்கள் ஹெல்மெட் போட்டு சரியாக அந்த கோர்ட்டில் நின்று, சரியாக நீங்கள் சிக்னலில் நின்று, சரியாக உங்கள்கிட்ட எல்லா விதமான அந்த டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய அந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் சரியாக வைத்திருந்தீங்கன்னா, யூ ஆர் ஒபேயிங் த ரூல். ஆமென். நீங்கள் இந்த லாவுக்கு கீழ்பட்டிருக்கீங்க. கண்டிப்பாக
உங்களை யார் செக் பண்ணாலுமே உங்கள் மேலே எந்த குற்றமும் இருக்காது. ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை. அப்போது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை நின்று. ஏன்னா ஒரு மனிதன் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். இந்த லா உன்னையை துரத்திக்கிட்டே வரும். இந்த லா உன்னையை எப்போ உங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆமென். ஆனால் ஆவியின் பிரமாணமோ ஸ்பிரிச்சுவல் லாவோ உனக்காக அது பலமாக அது உனக்காக சாட்சியாக இருக்கிறதுனால இந்த மாம்ச பிரமாணத்தை நின்று உன்னை அது என்ன செய்திருக்கிறது? விடுதலை ஆக்கியிருக்கிறது. மாம்ச பிரமாணம்னா என்னது? த லா ஆஃப் சின் அண்ட் டெத், த லா ஆஃப் ஃப்ளஷ். ஆமென். அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு லா இருக்குது. ஆமென். அதுக்கு ஒரு லா இருக்குது. போகலாம், ரொம்ப போகக்கூடாது. அதுதான் என்னது? ஃப்ளஷ் லா. ஆமென். எதுவுமே லிமிட்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த வயசில் அனுபவிக்காமல் எந்த வயசில் அனுபவிக்க முடியும்? எஸ், வாட் இஸ் தட்? வாட் இஸ் தட்? இந்த வயசு அப்படின்னா என்னது? இந்த வயசுக்குள்ளே நீ எல்லாம் அனுபவிச்சிடலாம். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எஸ், வாசிங்க, சீக்கிரம் வாங்க, வேகமாய். 3ஆம் வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி இயேசு கிறிஸ்து மூலமாக ஆமென் நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சிலுவையில் அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அதே நீதி இப்போ நமக்குள்ளாக கர்த்தர் அந்த நீதியை த்ரூ சால்வேஷன், த்ரூ வாக் வித் ஹோலி ஸ்பிரிட் கர்த்தர் தருகிறார். ஆமென். வாசிங்க 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பாத்தீங்களா? இதுதான் உண்மை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியில பிறந்தும் மாம்சத்தின்படி நீங்க நடந்தா நீங்க மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திப்பீர்கள். சபையில் இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி. ஆமென். நீங்கள் சிந்திக்கிறீங்கனாலே, நீங்கள் நடக்கிறீங்கனாலே, அப்போ அந்த சிந்தனையில் தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அந்த சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் அதன்படி நடக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால தான் அந்த சிந்தனை உங்களை என்ன செய்யுது? அந்த சிந்தனையிலே நடத்த வைக்கிது. அது எவ்வளவு தான் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணாலும் அது உங்களால் அதில் நடக்காமல் இருக்க முடியாது. ஆமென். இதில் தான் நிறைய பேர் இதில் தவறுறோம். ஈஸியாக தவறிடுறோம். சாக்கு போக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஐயோ, எப்படி 100க்கு 100 இருக்க முடியுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? வித் ஹோலி ஸ்பிரிட் யூ கேன் டூ எனிதிங். உன்னால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு ப்ராக்டிஸிங் தான் சபை, அதுக்கு ப்ராக்டிஸிங் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுக்கு ப்ராக்டிஸிங் தான் இத்தனை காரியங்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் எல்லாம் அப்படி ப்ராக்டிஸிங் தான். அதில் நீங்கள் நடந்து பாருங்கள், அருமையாக நடக்கலாம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். எஸ், ஃபர்ஸ்ட் அது இன்வார்ட் டெத்தை கொண்டு வரும். அதுக்கு பிறகு அது என்ன செஞ்சிடும்? அவுட்வார்ட், வெளியரங்கமாக உன்னை ஈஸியாக காமிச்சிடும். நீ ஸ்பிரிச்சுவல் டெத் பர்சனுங்கிறத உன்னை நடத்தையிலே காமிச்சிடும். ஆமென். உன் சிந்தை என்னங்கிறது தெளிவாக காமிச்சிடும். ஆமென். நீ நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட காமிச்சிடும், நீ நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிடும். ஆமென். நீ அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிடும். அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். சிம்சோன் பிரதிஷ்டை உள்ளவனாக இருந்தான். 7 பிரதிஷ்டை அவன் தலைமையில் இருந்தது. அவன் கிட்ட எந்த சத்துருகளும் நெருங்க முடியாது. ஆனால் ஒரு பெண் ஈஸியாக நெருங்கிட்டால. எப்படி? ஒரு தெளிலால் ஒரு 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 ஜஸ்ட் உமன் ஈஸியாக அவனை நெருங்கிட்டால. ஈஸியாக அவனை நெருங்க முடிஞ்சதை எப்படி? அவனுக்குள்ள த தாட்ஸ் ஆஃப் ஃப்ளஷ். அந்த சிம்சோனுங்கிற இடத்துல உங்களை போட்டுக்குங்க. ஆணோ பெண்ணோ யாரோ நீங்கள் உங்களே வச்சுக்குங்க.
ஈஸியாக உங்களை டேப் பண்ண முடியும் பிசாசால். உங்கள் சிந்தனை மாத்திரம் கரப்ட் ஆகிடுச்சுன்னா அது ஈஸியாக பிசாசுக்கு தெரியும். உங்கள் சிந்தனை மைண்ட் பிளாக் ஆகிடுச்சுன்னா உங்களால் அறை வீட்டுக்குள்ளெல்லாம் போய் ஜெபிக்கலாம் முடியாது. அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் புகுந்து ஜெபிக்கலாம் முடியாது. அறை வீட்டை தாளிட்டுலாம் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கலாம், ஜெபிச்சா அதுலேருந்து விடுதலை வாங்கிக்கலாம், ஜெபிச்சா விடுதலை ஆகிடலாம். சிம்சோனை பாருங்கள், இதோ சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் பட்டண வாசலில் வந்து விட்டார்கள். சிம்சோனே பெலிஸ்தர் அறைக்கு வெளியே நிற்கிறார்கள். சிம்சோனே பெலிஸ்தர் அறை வீட்டுக்குள் வந்து விட்டார்கள். அறை வீட்டுக்குள் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக வந்து அறை வீட்டுக்குள். அறை வீடு மீன்ஸ் என்னது? த மைண்ட் டோட்டலி ஆக்குபைடு. ஹல்லேலூயா. உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அடுத்தது பாருங்கள், சிம்சோனே உன்மேல் வந்து விட்டார்கள். எப்பொழுதும் போல உதறிவிட்டு போவேன். பிகாஸ் ஐ எம் a spiritual man. He failed in spiritual. Is death in spiritual. அதுதான் பாருங்க, ஆமென். வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். யோசேப்புக்கு இது எப்படி இருந்தது? எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா அவன் மேலே ஸ்தோத்திரம், பிசாசு போடுகிற எந்த காரியத்தையும் தூக்கி வீசக்கூடிய அந்த பவர், ஆமென், தேவன் அந்த வல்லமை தந்திருந்தார். வாசிங்க சீக்கிரம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நல்லா கவனிக்கணும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு. அப்ப நீங்க ஆவியில பிறந்து நீங்க அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு, அந்நிய பாஷை பேசுகிற வரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? உங்கள் பக்தி விருத்திக்கு. உங்கள் பக்தி விருத்திக்கும் கனெக்டிவிட்டி, உங்களோட தேவனுடைய பரலோகத்தினுடைய காரியங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறதற்கு அந்த கனெக்டிவிட்டிக்கு தான் த டங்ஸ். ஆமென். அது உங்களுக்குள்ளே இருக்க 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 எல்லா பலவீன மாம்சங்களையும் ஒட்டச்சு தள்ளும். எல்லா உள்ளுக்குள்ளே இருந்து போராடுகிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை நீங்கள் நல்லா பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி 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 ஓய்ந்திருந்து பாருங்கள், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இளைப்பாறுதல் உங்களுக்கு வரும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? கரங்களை உயர்த்தி கத்திரங்களில் சொல்லுங்கள். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றே ஆகணும். சும்மா சபையில் 2 வார்த்தை பேசிக்கிட்டு நீங்கள் போகிறது அது எளிதில், நீங்கள் மற்ற நேரத்தில் அது வந்து உங்களை எளிதில் ஆக்குவே பண்ணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசிங்க. விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க, இப்படி நான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமென். Yes. But the sin nature which lives in, amen, the நேச்சர்னா என்னது? ஸ்பிரிட். உங்கள் சுபாவம், உங்கள் மாற்றங்கள், உங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் மீண்டும் அது எந்த மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு? மாம்சம். மீண்டும் அது எங்கே? அதெல்லாம் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ நீங்கள் யோனா பாருங்கள், இஸ் த வெரி குட் ஸ்பிரிச்சுவல் மேன். ஆமென். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. ஆமென். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். But Jonah ran away to Tarshish to escape from the presence of the Lord. Amen. Hallelujah. And his duty as his prophet. Amen. பாத்தீங்களா? நடக்கிற அனுபவம். டியூட்டினா என்னது சொல்லுங்க. நடக்கிற அனுபவம். ஊழியம் செய்கிறது என்னது? நடக்கிற அனுபவம். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, ஆமென், ஆவியில் நடத்தப்படுகிற அனுபவத்தை குறித்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். யோனா பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து, ஆமென்,
இது எது கீழ்ப்படியாமைனாலே ஆவியின் சிந்தை, அவனுக்குள்ளே இருந்த ஆவியின் சிந்தையை மாம்ச சிந்தையாக அவன் மாற்றினது நிமித்தம் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கால்கள் எங்கே போகிறது? அனதர் சைட். தேவனோடு நடக்க முடியலை. இந்த நேரத்தில் தேவன் ஒரு ஃபோர்ஸ் பண்ணிலாம் உங்களை நடத்துவார்னு நீங்கள் நினைக்க முடியாது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தாவீது இதுக்கு சாலிட் எக்ஸாம்பிள். நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம்னு சொல்லிட்டாலே யூ ஃபெயில். என்னோடு போராடுகிற பவுல் சொல்கிற மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது, அது என்னோடு கூட போராடுகிறது. ஆமென். போராடுகிறது. அவுட்வேர்டில் உங்க கூட போராடுதுன்னா அது ஓகே, இன்வார்டில் உங்க கூட போராடுதுனாலும் அது ஓகே. தேவன் உனக்கு உதவி செய்வார். பலவீனங்களிலே நமக்கு தேவன் உதவி செய்வார். வாக்கு கடங்காத பெருமுச்சோடு எப்படியாவது. ஆனால் உனக்குள்ள அது வாசம் பண்ண நீ இடம் கொடுத்துட்டா, பாவம் உனக்குள்ள வாசம் பண்ணி இடம் கொடுத்துட்டா, உன் சிந்தனையில் இடம் கொடுத்துட்டா, அது உன்னை டைரெக்டாக என்ன பண்ணிடும்? த்ரோட் உன்னை அப்படியே லாக் பண்ணிடும். அதுக்கு பிறகு நீ தேவனுடைய சமூகத்தில் நடக்க முடியாது. பேருக்கு வேணால் சபைக்கு வரலாம், ஒரு டெட் சர்ச்சாக வேணால் இருக்கலாம். இதுதான் யோனாக்கு நடந்தது. பெரிய ப்ராஃபெட், சோத்ராம். அவன் சொன்னான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை வேணால் லைவில் இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளே அந்த கனெக்டிவிட்டி லைவில் இல்லை. தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி. ஆமென். அது அதில் கொண்டு போயிடும். அந்த 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 பரிசுத்தத்தில் நடக்கிறதுலேருந்து நம்ம விலகிறதுங்கிறது த ப்ரெசன்ஸ், த கோர்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். இன்றைக்கி நமக்கு கோர்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் எது? ஜெபம், வர்ஷிப், தேவனுடைய சமூகத்தை நினைவு கூறுவது, தியானிப்பது. தட் இஸ் த கோர்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ், காட்ஸ் கோர்ட். அதில் நம்ம நிற்கிறனாலே ஒரு அட்டென்ஷனில் இருக்கணும். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கீங்க தான் முக்கியம். எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸ், த டுவெல் ப்ரெசன்ஸ், த சீக்ரெட் ப்ரெசன்ஸ், அதில் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, அதில் எவ்வளோ நேரமாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ நேரமாக அதுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஆமென். நீங்கள் இந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே நடந்தால் தான் தேவன் உங்களோட பவரில் நடந்து வருவார், வல்லமை உடையவராக நடந்து வருவார், பராக்கிரமசாலியாக உங்களோடு கூட அவர் நடந்து வருவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது போல ஜோனா த ப்ராஃபட் disobeys the God's call. தேவனுடைய அழைப்பை கீழ்ப்படியாததின் நிமித்தம் தேவ சமூகத்தினின்று அவன் அசட்டை பண்ணி கடந்து போனான். ஒரு தேவ மனுஷனுக்கு தேவ சித்தத்திற்கும் தேவ சத்தத்துக்கும் கீழ்ப்படிதல் என்பது அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ சத்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் ஒரு சபை கீழ்ப்படியும் போது அது அவங்களுக்கும் அவங்க சார்ந்த சபைக்குமே அது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். உண்மை. ஹல்லேலூயா. எஸ், இதை குறித்து நம்ம வேகமாக பார்ப்போம். வேதம் சொல்வது போல வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 5-8 வசனங்கள் வரை. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இல்ல வர சோத்திரம். வாசிங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்ப அதுல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அப்ப நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இல்லையா? அப்ப அவங்க இடத்துல என்ன இல்லை? ஆவி இல்லை, ஸ்பிரிட் இல்லை, காட்ஸ் நேச்சர் இல்லை. எல்லாம் இருக்கும், பட் என்ன இல்லை? இன்ஃபில்லிங் காட், இன்ஃபில்லிங் ஸ்பிரிட்.
அந்த இன்ஃபில்லிங் டுவெல் ஸ்பிரிட், இன்ஃபில்லிங் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இருந்து நடப்பிக்க வேண்டிய காரியங்களை அவர்களுக்குள்ளே என்ன செய்யலை? நடப்பிக்கவில்லை. விசுவாசிகளை பரிசுத்தத்தில் நடக்க வைக்கும் அனுபவம். அவங்களுக்கு இந்த பரிசுத்தத்தில் நடக்கிறதுனாலே வேப்பங்காய் மாதிரி இருக்கும். பரிசுத்தம் என்ன, சபைக்கு வந்தால் போதாதா? வசனத்தை கேட்டால் போதாதா? நான் தான் நடக்கிறேனே, நான் தான் எந்த காரியத்துக்கும் ஈடுபடுறலையே, எந்த பாவம் முந்தி பழைய பாவம்லாம் செய்கிறது இல்லையே, முந்தி ஸ்மோக் பண்ணேன், ட்ரிங்க் பண்ணேன், முந்தி அப்படி இப்படி இருந்தேன், எதிர்த்து பேசினேன், கோவப்பட்டேன். நல்லா நீ செக் பண்ணி பாருவோம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை. உனக்குள்ளே என்னென்னலாம் பிசாசு சேர்த்து வச்சுருக்குங்கிறத பாரு, என்னென்ன குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருக்குங்கிறத பாரு. அது எந்த நேரத்திலும் உன்னை விஸ்வரூபம் எடுக்க வைக்கும், விகாரப்படுத்தி உன்னை காட்ட வைக்கும், எந்த நேரத்திலும் வைக்கும். சிம்சோன் இப்படி ஆவான்னு சிம்சோன் கனவுல கூட நினைக்கணும். சிம்சோன் நினச்சதெல்லாம் என்னது? என் மேலே 7 பிரதிஷ்டை இருக்குது, நான் கூப்பிட்ட உடனே கர்த்தர் இறங்கி வருவார், எல்லாம் சுக்குநூறாக உறங்கும். நான் ஒரு உபவாசம் போட்டேன்னா இன்றைக்கி நம்ம தான் நினைப்போம், ஒரு ஃபாஸ்டிங் போட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். உன்னை ஃபாஸ்டிங் போடவே விடாது. ஆமென். நீ மாம்சத்துக்குள்ளேயே நீ போயிட்டு இருந்தீன்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். டைரக்டிங் அண்ட் கைடிங் யூ. ஆமென். எஸ். If in fact the Spirit of God lives in you, அப்படின்னா என்னது? டைரக்டிங் அண்ட் கைடிங் யூ. ஆமென். எஸ், டைரக்டிங் அண்ட் கைடிங் யூ அப்படின்னா என்னது? உங்களை நடத்தி, ஆமென், உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. அப்போ ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவை எல்லாத்துக்கும் தெரிந்தது இல்லையா? இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? செய்யணும்னு நினைக்கிறது தான். பவுல் சொல்கிறார்ல, நான் அல்ல எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது. பாவம் என்னை நடத்தலை எனக்குள்ளே வாசமாக இருக்குது. வாசமாக இருக்கிறதுனால அது என்னை செய்ய தூண்டி அதில் நடக்க வைக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. செய்ய தூண்டி என்ன நடக்க வைக்கிறது. நான் ஆவியை பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் நான் நடக்கிறதோ, ஆமென், அங்கே தான் நான் நடக்கிறதோ எனக்கு விரோதமாக கிரியேட் செய்கிற மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கிறது. நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஒன்றுக்கொண்டு எப்படி இருக்கிறது? விரோதமாக இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 அதனுடைய 19 2 வசனம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆமென். செய்கிறேன், நடக்கிறேன். எஸ், இது என்னது? இது கான்ஃப்ளிக்ட், முரண்பாடு. ஸ்பிரிட்டுக்கும் ஆவிக்கும். ஆவியில் பிறந்து ஆவியில் நல்லா டங்ஸ் பேசி, ஆமென், நல்லா பரலோக அன்பு நல்லா வெளிப்படுத்தி, எப்படி இருந்தாலும் நடக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நடக்கிறது தான் ரொம்ப மெயின். நீங்கள் நடக்கிறது தான் ரொம்ப மெயின். இன்றைக்கி நமக்கு தலைப்பு என்னது? விசுவாசிகளை பரிசுத்தத்தில் நடக்க வைக்கும் அனுபவம். ஆவியானவர் உங்களை நிரப்புறதே மெயின். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாட்களில் ஊற்றப்பட்டதே அந்த இதுதான், அந்த நோக்கம்தான். அதுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? filled and filled believers, and they started to the heaven word, heaven tongue, பரலோக பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அது வரைக்கும் உலக காரியங்களை மதத்தையும் பேசிட்டு இருந்தவங்க இப்போ பரலோக பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். They receive gift of Holy Spirit, they are filled with the Holy Spirit. Correct. Second one, the agape love, பரலோக அன்பு, தேவ அன்பு நம்முடைய ஆவியில் கர்த்தர் ஊற்றுகிறார். இயேசுவை போல இந்த அன்பில் நிரம்பியிருந்து ஊழியம் செய். இயேசுவை போல் இந்த அன்பில் நிரம்பியிருந்து எல்லாரையும் நேசி. இயேசுவை போல் இந்த அன்பில் நிரம்பியிருந்து எல்லாரிடத்துலையும் பழகு. உன் அன்பு எல்லாருக்கும் தெரியட்டும், உன் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியட்டும். உன்னை பார்க்குறவங்க எல்லாருக்குள்ளேயும் உனக்கு அன்பு இருக்கிறதுங்கிறத காண்பி. நீ அன்பாக இருக்கிறத காண்பி. இதுக்கு ஆக்டிங்லாம் கிடையாது, ஆக்டிங்லாம் வராது.
நான் அன்பாக இருக்கிற மாதிரி காமிக்கணும் இந்த இடத்துல, அப்படிலாம் வராது. லைவாக வரும். ஆமென். அல்லேலூயா. சில பலவீனம், சில கோபம், சில எரிச்சல்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் உடனே அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உடனே அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்கள் நேச்சர் என்னது? லவ், அகாபே லவ். நம்ம அதை போன வாரம் நல்லா பார்த்தோம் இல்லையா? ஜஸ்ட் லவ். ஆமென். அது என்னது? எல்லாரையும் போல் ஒரு லவ். அடுத்தது என்ன லவ்? பிரதர் அண்ட் லவ். ஆமென். அதுதான் சொல்கிறேன். பிரதர் அண்ட் லவ்வில் கோபம் வரும், சண்டை வரும், திடீர்னு இப்படி வரும். பட் ஃபைனல் லவ் இஸ் த அகாபே லவ். ஆமென். அது வந்து ஹோலி ஸ்பிரிட்டால் மாத்திரமே முடியும். அப்போ அடுத்தது என்னது? நடக்க வைக்கிறது. எவ்வளோ பாடுகளுக்கு மத்தியிலும், எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியிலும் நம்ம நடக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்கள், இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது தெரியுமா? நீங்கள் ஸ்பிரிட்லேருந்து வெளியில் வரீங்க, அந்த அன்புலேருந்து வெளியே வரீங்க, அன்புலேருந்து வெளியே வரீங்க. இதுதான் நடக்கிறதுல கோளாறு வந்துட்டாலே, ஆமென், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபில்லிங் அது உங்களை வேற மாதிரி கொண்டு போயிடும். இப்போ 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ உடனே பாருங்கள், இப்படி நம்ம செய்கிறேன், இப்படி விரும்பாததை செய்கிறேன்னா, இப்போ நம்ம எங்கே வந்துடுறோம்? ஜஸ்ட்டு வந்துடுறோம். பெஸ்ட்டில் எங்கே வந்துடுறோம்? ஜஸ்ட்டுக்கு வந்துடுறோம். புரியுதா? ஆர்டினரிக்கு வந்துடுறோம். ஆர்டினரி நேச்சருக்கு வந்துடுறோம். இது பிசாசுக்கு நல்லா தெரியும். எப்போ நீங்கள் அந்த ட்ராக்கில் வருவீங்கன்னு தான் பார்த்துட்டே இருப்பான். ஒரு ட்ராக்கில் போனால் அதுலேயே நீங்கள் போயிட்டே இருக்கணும், அதுக்கு மேலே போயிட்டே இருக்கணும். ஆமென். எஸ், நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வந்துட்டேன்னா, அப்போ நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம் அப்போ உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணாரே, அது என்னாச்சு கேட்பான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு வசனம் இருக்க. அது என்னாச்சு? அது இருந்தது, இப்போ வாசம் பண்ணுறது அவர் இல்லை, இப்போ வாசம் பண்ணுறது வேற. அப்போ உனக்குள்ளே வாசம் பண்ணுறது தான் உன்னை நடக்க வைக்கும். உன் மைண்ட் வைஸ் தாட்ஸ் எல்லாமே தான் காலையில் எழுந்த உடனே என்ன செய்யும்? அப்படியே வாக் வித் someone. Amen. Yes, not Jesus. Amen. Yes, இது உண்மை. அப்போது வேதம் சொல்வது போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எஸ், கிறிஸ்துவனுடைய. இப்போ பாருங்க, ஆனால் பரலோகம் நமக்கு என்ன டைட்டில் கொடுக்குது? இத்தனை காரியம் இருந்தாலும் நீங்கள் யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள் தான் உங்களை இன்னும் பரலோகம் பார்க்குது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எந்த நேரத்திலையும் நீங்கள் அதுக்கு வரலாம், எந்த நேரத்திலையும் அதுக்குள்ளே நீங்கள் டைவர்ட் ஆகலாம். எந்த நேரத்திலையும் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவுக்குரியதான் சிந்திப்பாங்க. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸோ கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிலுவையில். அதனால தான் தினம் நீங்கள் சிலுவை நோக்கி பார்க்கணும். அறையப்பட வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கு. ஆண்டவரே, இதை அறைங்கப்பா, நல்லா அறைங்க, சிலுவையில் அறைங்க, இந்த பெருமை அறைங்க, இந்த ப்ரௌடு லுக்கு, இந்த ப்ரௌடு தாட்ஸ், இந்த ப்ரௌடு ஸ்பீக், இந்த ப்ரௌடு ஆமென் பரியாசம், இந்த ப்ரௌடு இதெல்லாம் அறைங்கப்பா சிலுவையில். கேளுங்க, தினமும் கேட்கணும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், நீங்கள் உலகத்தான் கிடையாது. பரலோகம் இன்னும் உங்களை சபையில் இருக்கிற போது உங்களை எப்படி பார்க்குது? பரலோக பிரஜையாக தான் பார்க்குது. நீ கிறிஸ்துவனுடையவர்கள் தான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆமென். அப்போ நம்ம எவ்வளவாக சிலுவையிலே அறையப்பட வேண்டிய காரியத்தை நம்ம அறையணும். வாசிங்க. எஸ். அப்போ நம்ம அறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, அந்த டெப்த்ல இருந்து நம்ம என்ன செய்துடுறோம்? வெளியில் வந்துடுறோம். இது உண்மைங்க.
இப்போ இன்றைக்கி கடன் வாங்குறீங்க, கடன் கொடுத்தவன் கடனுக்கு அடிமை, லோன் எடுக்கிறீங்க, லோனுக்கு அடிமை. லோனை கட்டி முடிச்சிட்டோன்னே அதிலிருந்து யூ ஆர் ஃப்ரீ. அதே போல் தான் லோனை கட்டி முடித்தோன்னே அதுலேருந்து என்ன ஃப்ரீ. இனிமேல் வாங்கக்கூடாது, இனிமேல் லோன் எடுக்கக்கூடிய விசுவாசத்தில் நடப்போம் அப்படின்னு நினச்சி போகிறோம்ல. எஸ், அதே தான். அப்போது வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. The old nature must be crucified. எப்படி? ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3-4 வாசிங்க, தொடர்ந்து. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அது நீங்கள் அதை ஆவியில் அறியணும், ஆவியின் சிந்தையில் அறியணும். ஆமென். நீங்கள் அதுதான் சொல்கிறது, ஆவியின் சிந்தையில் நீங்கள் அறியணும்னா நீங்கள் அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். காட்ஸ் ப்ரெசன்ஸுக்குள்ளே இருந்தால் தான் அதை அறிய முடியும். சபை ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸ், தேவனுடைய நாமம், தேவனுடைய சபை கூடி வர்றதுங்கிறது காட்ஸ் ப்ரெசன்ஸ், இந்த ஃபெலோஷிப்ஸ். அந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் வர 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 கர்த்தர் பேசுவார். கர்த்தர் இந்த காரியத்தை தான் நமக்கு பேசுகிறாரு, இந்த காரியத்தை தான் பாஸ்டர் மூலமாக பேசுகிறாரு. இதை இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன், 10 முறை பேசிட்டாரு. நீங்களே நினைப்பீங்க, இது வரைக்கும் அநேக முறை பேசிட்டாரு, அடிக்கடி பேசுகிறாரு. ஆண்டவரே, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தாண்ட தூதனாக இருக்கிறது. பவுல் சொல்கிறால, நான் 3 தரம் ஜெபித்தேன். ஆமென். நான் 3 தரம் ஜெபித்தேன். நீங்கள் 100 தரம் ஜெபிச்சா கர்த்தர் வேண்டாம் பாரா? சொல்லுங்கள், நீங்கள் 100 தரம் ஜெபிச்சா கர்த்தர் வேண்டாம் பாரா? பவுலுடைய அளவுக்கு பவுல் 3 தரம் ஜெபிக்கிறான். ஆமென். புரிந்துக்கிட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. இயேசுனுடைய அளவுக்கு இயேசு 1 தரம் ஜெபித்தார். கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுன்னு சொல்கிறார். நீங்கள் இயேசுவோட நீதிமானா நம்ம? சொல்லுங்கள். ஒரு முறையாவது ஆண்டவரே இந்த பலவீனம் என்னிடத்துலேருந்து நீங்கட்டுன்னு கேட்டிருப்போமா? இன்றைக்கி கேளுங்க. எந்த பலவீனம் நம்முடைய மாம்ச சிந்தைக்கு உட்படுத்தி ஆவியின் சிந்தைக்கு விரோதமாய் போராடுகிறதோ, ஆவியில் நடக்கக்கூடாதபடி பண்ணுகிறதோ, ஆமென், இந்த கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா மீண்டும் அந்த டங் ஃப்ளோ, மீண்டும் அந்த ஹெவன், அந்த லவ் ஃப்ளோ உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த ஃப்ளோ வந்துடும். மேன், இதுதான் உண்மை. வாசிங்க சீக்கிரம். 4:5. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, அவர் 9ஆம் வசனம், சாரி 8ஆம் வசனம், 9 இல்லை 8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட மரித்தோமானால், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒப்பு கொடுத்தோமானால், ஆமென், நம்ம முதல்ல நம்ம அறைய ஒப்பு கொடுத்தோம், வந்தோம். ஆனால் இன்னைக்கு நடக்கிறதுல கோளாறு வந்துடுச்சு, வேறு மாதிரி நடக்கிறோம், நல்லா தெரியுது, ஆவிக்கு விரோதமாக நடக்கிறோம், ஆவிக்கு விரோதமாக செய்கிறோம். நம்ம சபையில் இருந்தாலும் கூட நம்மளுடைய தாட்ஸ் சரியில்லை, நடத்தை சரியில்லை. இதை நீங்கள் எதில் அறிந்து கொள்ளலாம்னா, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், ஆவியின் கிறிஸ்துவின் சிந்தை, த மைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென். அது கடைசி ஒரு வசனத்தில் கலாத்தியரில் இருக்கு பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் 16 ஆமென், வேகமாக வாசிப்பீங்களா? நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. முரண்பாடு.
முரண்பாடாக இருக்கிற காரியம். ஆமென், ஸ்தோத்திரம். இதை நம்ம 2 பேதுருல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், பார்ப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள் வரை வாசிங்க. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, ஆமென், இங்கதான் எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, ஆவிக்குரிய மாம்சத்துக்கு ஜெயித்து மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, உண்மைதான். மாம்சத்தை ஜெயிச்சிருக்கிறீங்க, ஆவியில் நடக்கிறீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இந்த சரீரம், இந்த மாம்ச சரீரம், புரியுதா உங்களுக்கு? இந்த மாம்ச சரீரம், இயேசு என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் இந்த உலகத்தை, எனக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொன்னாரா? எனக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொன்னாரா? சொல்லுங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பெரிய சாட்சி முடிச்சுட்டு வந்த உடனே பாருங்க, பிசாசு சோதிக்குது. ஆனால் யாராலே நடந்து வருகிறார்? ஆவியானவராலே நடத்தப்படுகிறார். ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்பட்டாதான் எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டெம்ப்டாக இருந்தாலும், த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், த ஸ்பிரிட் மைண்ட், ஆமென், உங்களை ஈஸியாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இயேசுவை அடிமைப்படுத்தப்படுறதுக்கு தான் பிசாசு வருது. ஆனால் அவரை அடிமைப்படுத்த முடியாது, அது வேற. உங்களையும் என்னையும் அப்படிதான். நீங்கள் எதில் அடிமையாவீங்க, எதில் நீங்கள், அதுதான் அந்த அடிமையாகிறது. எதுலன்னாக்கா, எதில் நீங்கள் ஜெயிக்கப்பட்டீங்க சொல்லுங்கள். சபை எதில் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்க? விசுவாசி எதில் ஜெயிக்கப்பட்டிருக்கீங்க? மாம்ச சிந்தை மரணம், அதில் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. அதில் இயேசுவை போல அடக்கம் பண்ணப்பட்டு மரித்திருக்கிறீங்க, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய மகிமையின் சாயலில் கூட இணைக்கப்பட்டனால தான் இன்றைக்கி ஒரு மகிமையின் சரீரமாக, மகிமையின் சாயலில் எல்லாருக்குமே நீங்கள் நான் ஒரு மகிமையின் ஆலயம், மகிமையின் சபைன்னு காட்டுறீங்க. சோத்திரம். இல்லைன்னா காட்ட முடியாது. மகிமையின் ஆலயம், மகிமையின் சபைன்னு காட்டினா மட்டும் போதாது. உங்களுக்குள்ளே அந்த க்ளோரி இருக்கா? அந்த மகிமை அற்று போயிடுச்சுனாலே உங்களுக்குள்ளே என்னதான் இருக்கப்போ, சவுலை விட்டு மகிமை அற்று போயிடுச்சு. சபையில் விட்டு இப்போ அந்த அபிஷேகம் நீங்கி போன உடனே என்ன வந்துடுச்சு அங்கே? சம் அன்க்ளீன், சம் ஃப்ளஷ். காய்மகாரமாக பார்த்தான். மாம்சத்தின் கிரியை வந்துடுச்சா? உங்களுக்குள்ள அந்த மாம்சத்தின் கிரியை, காய்மகாரம், பொறாமல், அந்த கலாத்தியரில் இருக்குது பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இருந்தால் அதை நீங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வராதா? வரும். ஊழியக்காரனு கூட தாக்குமா? தாக்காதா? தாக்கும். உடனே என்ன பண்ணிடு? அதை பிடிச்சி என்ன பண்ணு? சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சிடும். புரியுதுன்னு சொல்லுங்க காரங்கள. உடனே தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளை நமக்கு பிடி. நீ பிடிக்காம விடுறதுனால தான் கொழுத்து போய் அலையுது. நீ விரும்புகிற காரியத்தை கூட உன்னால செய்ய முடியாம வைக்குது. அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுற. நீ பிடிக்கணும் அதை. ஸ்தோத்திரம். ஆமென். சிலுவையில் அறை. ஆமென். ஸ்தோத்திரம். சிலுவையில் அறைய உனக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். உனக்கு தேவன் முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள்னா என்ன அர்த்தம்? இயேசு எங்கே மிதித்தார்? எங்கே அறைந்தார்? சிலுவையில் ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். நீயும் நானும் ஏன் வெற்றி சிறக்க முடியாது? பிரைஸ். அப்போ ஒருவன் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா? பரலோகம் எவ்வளோ துக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறது. ஆமென். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது.
பேக் டு வேர்? ஆமென். பேக் டு வேர்? மீண்டும் பழைய காரியம். நாய்ங்கிறது பேக் ஸ்லைடிங், பண்டிங்கிறது ஆல்வேஸ் என்னது தான்? ஆமாம், கழுவப்பட்ட பஞ்சு. கழுவி என்ன தான் வச்சாலும் எங்கே தான் போகும்? அது சேத்துக்குள்ளே தான் போகும். டோட்டல் ஃப்ளஷ் கரப்ட். அப்போது நோவா காலத்தில் அந்த ஆஃப்டர் ரெயின் சீஸ்ட், மழைக்கு அப்புறமாக த ஆர்க் செட்டில்டு. ஆமென். நோவா எதை ரிலீஸ் பண்ணால் ஆர்க் எங்கே செட்டில்டு? அரராத் த மவுண்ட் ஆஃப் ஹோலி. ஆமென். த மவுண்ட் ஆஃப் ஹோலி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரராத்துக்கு காலையில் நீங்கள் அரராத்தில் காணப்பட தேவன் உங்களுக்கு உதவி செய்யும். அரராத்துங்கிறதுங்கிறது மவுண்ட் ஒரே அரராத், பரிசுத்தமுள்ள இடம். அந்த பரிசுத்தமுள்ள இடத்துல நீங்கள் வந்து நின்ன ஜபத்தில், நீங்கள் உங்கள் ஜப அறைக்குள்ளே நீங்கள் வந்த உடனே நீங்கள் எங்கே வந்துடுறீங்க? மவுண்ட் அரராத். உண்மை. காலமே என் சமூகத்தில் வந்து நெல் மோசே கத்த சொன்னாரா இல்லையா? மலையில் வந்து நெல் சோத்திரம். அந்த அரராத்தில் வந்து நீங்கள் நிற்கும்போது கர்த்தர் உன் ஜபத்தை கேட்குறார். கர்த்தர் உங்களை பார்க்குறார், உங்களோட சகல காரியத்தையும் பார்க்குறார். ஆமென். பாருங்கள், அதை வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6, 7 வாசிங்க. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. பார்த்தீங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பேழைங்கிறது சபை, காகங்கிறது என்னது? ஆமென். மாம்சத்தை சாப்பிட்ற ஒரு பறவை. அது போதும் வர்றதுமா இருக்கிறது. அப்படின்னா என்னது? வெளியில் போய் அது அந்த மாம்சத்தை கொத்திட்டு உள்ளே வருது, சபைக்குள்ளே வருது. பின்பு பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. இப்போ வந்து அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசி. பின்பு பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விடுகிறது தான் நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக, நல்ல ஆவில நிரம்பின பிள்ளைகளாக, புறாவை போல கபடற்ற இருதயத்தோடு உள்ள பிள்ளைகளாக, ஆவிக்குரிய சபை உள்ள பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருவரும் தான் நம்ம ஒவ்வொருவரும் தான் ஆவிக்குள்ளே நிரம்பி ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் புறாதான். கபடற்ற ஜீவித்தை ஜீவிக்கிற எல்லாருமே யார் தான்? புறாதான். ஆமென். புறாவை வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியா அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து. இது ஒரு ரொட்டீன் ஒர்க். நீங்கள் சபையிலிருந்து போகிறீங்க, சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்ல புறாவை போல இருக்கிறீங்க. காக்காவை பார்த்தோம், காக்கா மாதிரி சில பேர் வந்து போதான் செய்கிறாங்க. அது வேற. புறாவாக மாறணும். புறாவாக மாறிட்டா புறாவினுடைய சுவாபம் என்னது தான்? நேச்சர், ஸ்பிரிட் நேச்சர். ஆமென். பாருங்க, உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடங்காணாமல் திரும்பி பேழைக்குள். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளே எங்கே நீங்கள் போனாலும் எந்த கண்ணிலையும் நீங்கள் சிக்காதபடி. ஏன்னா உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். ஆவியில் நீங்கள் நடத்தப்படுற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் எது அசுத்தம். எங்களை கால் வைக்கக்கூடாது, இது சாக்கடை, இது இது ஆமென், இதில் கால் வச்சா நம்ம கெட்டு போயிடும், தீட்டுப்பட்டுரும். ஆமென். பேழை இடத்துல வந்தது, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள்ளே சேர்த்து கொண்டான். இன்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. ஆமென். ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. இந்த கிரேட் விட்னஸிங். சபையிலிருந்து நீங்கள் போக்குவரத்துமாக புறாவை போல இருக்க
கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த சபையில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு பெரிய சமாதானத்துக்கு நீங்கள் காரணமாக மாறுவீங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது ஒரு அடையாளத்தோடு வருவீங்க. உண்மை, ஒரு அடையாளம்னா ஒரு விசுவாசியை கொத்திட்டு வருவீங்க. ஒரு விசுவாசியை ஒரு சின்ன கிளையோ எதையோ ஒன்று கொண்டு வருவீங்க. சும்மாலாம் வரமாட்டீங்க. திஸ் இஸ் அ சைன். நான் அந்த வாரம் முழுவதும் நான் உண்மையும் உத்தமமாக இருந்து ஊழியம் செய்திருக்கிறேன். உண்மையும் உத்தமமாக தேவ சமூகத்தில் நடந்திருக்கிறேன். ஒரு உண்மையான ஊழியக்காரன் உங்களுக்கு அந்த வாரம் முழுவதும் அவன் எப்படி சுற்றி திரிந்து வந்தானோ அதுக்கேற்ற வார்த்தையை தான் உங்களுக்கு தருவான். சும்மா கண்ட வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவன் நிரப்பப்பட்ட வார்த்தையை தான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அந்த நிரப்பப்பட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற நீங்களும் அதே மாதிரியான ஒரு நிரப்பப்பட்ட ஒரு கிருபையை தான் சபைக்குள்ளே கொண்டு வருவீங்க. பாருங்கள், வாசிங்க 12ஆம் வசனம். ஜெபம் பண்ணும். ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அந்த நீங்க பண்ற ஊழியம், நீங்க பண்ற ஜெபம், நீங்க உங்கள காரியம் எல்லாம் உங்க நடக்கிற அளவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உண்மை, உங்க சரௌண்டிங், உங்களை சூழ்ந்து இருக்கிறது, உங்க கூட பழகிறவங்க, உங்க கூட கலந்து இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தனி அடையாளத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் உங்களை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அப்படி தான் அவங்களும் இருப்பாங்க. அவங்க மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்து உங்கள் மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்தால் சரி வருமா? சரி வராது. கான்ஃப்ளிக்ட். அதனால தான் பிரச்சனை வந்து சில பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரச்சனை வந்து சில பேர் ஏன் போயிடுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்து. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் கர்த்தரை விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் காக்காவை போல மாறக்கூடாது. புறாவை போல உறுதியாக இருக்கணும். ஆமென். உங்கள் ஜீவியத்தில் வர்றேன், பார்த்தேன், நீங்கள் சரியில்லை, சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டீங்க, உங்களோட எனக்கு உறவு இல்லை, ஒட்டு இல்லை, ஐ பேக். எஸ், கர்த்தர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். நானும் உங்கள் கூட சேர்ந்து கும்மாலம் அடிக்கிறேன், நானும் உங்கள் கூட சேர்ந்து கூத்தடிக்கிறேன். அடிச்சிங்களோ became crow, waste. சோமனோமா. ஹல்லேலூயா. praise God Jesus. glory. கர்த்தாவே, ஹல்லேலூயா. praise God. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஆமென். ஆவியின்படி நடக்கிறவரிடத்தில் ஆமென் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நோ மோர் கண்டம்னேஷன். ஜீசஸ் லார்ட். கர்த்தாவே, இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் நிரப்பி, கர்த்தர் பரலோக அன்பினாலே, பரலோக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பரலோக அன்பினாலே எங்களை நிரப்பி, பரலோகத்தின் அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த பூமியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களோடு கூட இணைந்து நடக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியின் சிந்தைகளை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர், எங்கள் உள்ளான சிந்தனைகளை, எண்ணங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர், எங்கள் நாவில் சொல் வரவா முன்னே அவைகளை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் கடந்து வருகிறீர், சபையோடு கடந்து வருகிறீர், தேவ பிள்ளைகளோடு கூட கடந்து வருகிறீர். அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய பரிபூர்ண சமாதானமும், பரிபூர்ண நன்மையும், பரிபூர்ண கிருபையும், பரிபூர்ண நடத்திப்பும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாய் நடத்த உதவி செய்யும். ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடு.